காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். இன்று வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம். மரத்தில் இருந்து வீழ்ந்து குடும்பஸ்தர் மரணம். அமீரகத்தை குறிவைத்த ஈரானிய ஏவுகணைகள். ட்ரம்பின் திடீர் தொலைபேசி அழைப்பு. இனி விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் ஆஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் நலம்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதத்திற்கான ஆஸ்வசம நலம்புரி கொடுப்பனவுகள் இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. நலம்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா நொச்சிமோட்டை பகுதியில் மரத்தில் இருந்து வீழ்ந்த நிலையில் குடும்பஸ்தர் ஒருவர் மரணமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. மரம் வெட்டும் தொழிலை மேற்கொள்கின்ற குறித்த நபர் நேற்றைய தினம் நொச்சிமோட்டை பகுதியில் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது தவறுதலாக மரத்தில் இருந்து கீழே விழுந்துள்ளார். படுகாயமடைந்த அவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் முன்னரே மரணம் அடைந்துள்ளதாக அங்கு தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்தில் ஓமந்தை பகுதியை சேர்ந்த குமார் வயது 45 என்ற குடும்பஸ்தரே மரணமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக ஓமந்தை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இனி வெளிநாட்டு செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையே தொலைபேசி வழியிலான உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஈரானில் இருந்து ஐக்கிய அமீரகத்தை நோக்கி 2 ஏவுகணைகள் ஏவப்பட முன் இந்த அழைப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த உரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நலன்களை மேம்படுத்துவதற்காக உறவுகளை வலுப்படுத்தும் வழிகள் குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடியதாக குறிப்பிடப்படுகின்றது. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தற்போதைய கள நிலவரங்கள் குறித்தும் அண்மை கால மாற்றங்கள் குறித்தும் இருவரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட போதிலும் விவாதிக்கப்பட்ட பொருட்கள் குறித்து கூடுதல் விவரங்கள் எதனையும் செய்தி நிறுவனம் வெளியிடவில்லை. கோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பது தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் செய்ய முயன்ற அமீரகத்தின் அண்டை நாடான ஓமான் மீது குண்டுவீச்சு நடத்தப்படும் என ட்ரம்ப் அச்சுறுத்தல் விடுத்த மறுநாளே இந்த தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30 எதிர்பாருங்கள். நன்றி.